வணக்கம். பேச்சு சமையலேருந்து மல்லிகா பேசுகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலிஃப்ளவர் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவரை நல்லா கழுகிட்டு சின்னக்கிற பூவாக எடுத்து கட் பண்ணி சுடு தண்ணி நல்லா சுடுற கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டு எடுத்து வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு மூடி, சின்ன மூடி, ஒரு மூடி தேங்காய், கசகசா 1 ஸ்பூன், இந்த வதங்க தேங்காய் போதும். மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 3/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், குருமிளகு பொடி. இது எல்லாமே வறுத்து நுணுக்குறதுனால நான் பொடியா போட்டுக்கிறேன். இது அப்படியே மிக்சியில போடணும். தேவையான தண்ணி ஊற்றி மிக்சியில அரைக்க போறேன். குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஒரு பாத்திரம் வச்சுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்துறேன், ஆயில் ஊத்துறேன். கடுகு 1/2 ஸ்பூனு, வெங்காயம் 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா இருக்கும், வாசமா இருக்கும், ருசியா இருக்கும். இஞ்சி பூண்டு 1 தட்டி வச்சிருக்கேன். பேஸ்ட் மாதிரி போடக்கூடாது, தட்டி போடணும். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 4 ஸ்பூனு, உப்பும் போட்டுடலாம். தக்காளி எல்லாம் வதங்கும். உப்பு போட்டுறேன். வதங்கட்டும். தக்காளியை கொஞ்சம் வதங்கட்டும். கருவேப்பிலையும் போட்டுறேன். கருவேப்பிலையும் போட்டுடலாம். வதங்கட்டும். எல்லாமே காலிஃப்ளவர் எல்லாம் போட்டுடலாம். இந்த அரைச்ச மசாலாவையும் இதில் ஊற்றிடலாம். காலிஃப்ளவர் போட்டு அரைச்ச விழுதையும் போட்டு தண்ணி தேவையான நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். உப்பு பார்த்து இப்போ செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் போட்டோம் முதல்ல வெங்காயம் வதக்கிறப்ப. இப்போ உப்பையும் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கணும். மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மசாலாவிலேயும் நல்லா வேகட்டும். மூடி வச்சு திறந்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இந்த குழம்பு அடிக்கிறக்கா நாங்கள் வைப்போம். பசங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றப்ப கேட்பாங்க, என்ன இன்னைக்கு உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பா மட்டன் குழம்பான்னு கேட்பாங்க. நாங்கள் பியூர் வெஜிடேரியன். காலிஃப்ளவர் குழம்புன்னு நான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு மனமும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்க. கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பேச்சு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன்.